அமுதம் 27. ரம்யமான சூழலில் அமைந்திருந்த கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நயனியை அழைத்து வந்திருந்தான் அபய் ஸ்ரீவத்சன். இது உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இல்லையா அபய்? எஸ், நானும் சஞ்சுவும் அடிக்கடி இங்கே வந்திருக்கோம். திஸ் பிளேஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னமோ தெரியல, உன்னை முதல் முறை இங்கே தான் கூட்டிகிட்டு வர தோணுச்சு. உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்குமே இந்த பிளேஸ் பிடிக்கும் என்றதுமே புருவத்தை கீறியபடி, ஆமால, நீயும் 2 முறை இங்கே வந்திருக்க தானே என்றான். எஸ், சஞ்சுவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண இங்கே வந்தப்போ, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு முறைன்னு கரடியாக 2 முறை உங்களுக்கு இடையில நான் இருந்திருக்கேன் என்றால் சிரிப்போடு. எங்களோட கெஸ்ட் நீ, உன்னை நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. சரி, கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அவளை இறக்கிவிட்டு கிளம்பினான். கணவனுக்காக காத்திருந்த நயனிக்கு இறுதியாக சஞ்சுவோடு இங்கே வந்த ஞாபகங்கள் படையெடுத்தது. அதிலும் அவளின் இறுதி பிறந்த நாளை கொண்டாடியது. அன்று இருவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்த இடங்கள், பேசிய பேச்சுக்கள், சிரிப்பு, எதிர்காலம் குறித்த திட்டமிடல் என்று நினைவலைகள் அவளை சிறுக சிறுக சிதறடித்து கொண்டிருந்தது. அபய் அங்கே வந்தபோது நயனியின் விழிகள் சிவந்து கண்ணீர் தடங்கள் முகமெங்கும் வியாபித்திருந்தது. கணவன் அருகே வரவும் முகத்தை அழுந்து துடைத்து தன்னை கட்டுப்படுத்தி எழுந்து கொண்டவள், கிளம்பலாம் என்று லிஃப்டை நோக்கி அவனுக்கு முன்பாக நடந்தாள். நயனி, ஆர் யூ ஓகே என்ற ஸ்ரீவத்சன் அவளுக்கு ஈடு கொடுத்து நடக்க லிஃப்டை திறந்து உள்ளே சென்றாள் நயனிகா. உன்னதான் கேட்குறேன், ஆர் யூ ஓகே என்று அவனை பார்க்காமல் கைபேசியை பார்த்திருந்தவளிடம் மீண்டும் கேட்க உதடுகளை கடித்தபடி கண்ணீரை விழுங்கினாள். அடுத்த பிறந்த நாளுக்கு அபயின் மனைவியாக அவர் குழந்தையை சுமந்து கொண்டு இங்கே வர வேண்டும். அவர்கள் குழந்தையின் முதல் பிறந்த நாளை இங்குதான் கொண்டாட வேண்டும் என்று நயனியின் தோளில் சாய்ந்தபடி அத்தனை ஆசையோடு பேசியவளின் குரல் இன்னுமே அவள் செவியில் சுழன்று கொண்டுதான் இருந்தது. நயனி, லுக் அட் மீ என்று அபய் அவள் முகத்தை நிமிர்த்த விழிகளில் திரண்டிருந்த கண்ணீரில் ஒரு துளி அவன் கையில் விழுந்தது. என்னாச்சு நயனி, சஞ்சு ஞாபகமா என்றதற்கு உள்ளம் வெதும்ப மெல்ல தலையசைத்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவள் கண்ணீரை அபய் துடைத்த போதும் அழுகை மட்டுப்படவில்லை. ஸ்டே ஸ்ட்ராங் நயனி என்றவன் மென்மையாய் அவளை அணைத்து கொண்டு தலையை வருடியபடி, நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போகலாமா என்றான். அதற்கு பதிலளிக்கும் நிலையில் நயனி இல்லாமல் போக, கம் லெட்ஸ் கோ சம்வேர் என்றபடி நின்ற லிஃப்டை மீண்டும் கீழ் நோக்கி செலுத்தினான். பரவாயில்ல அபய், ஐ கேன் அட்ஜஸ்ட் என்றாள். இல்லை, இந்த இடம் உன்னை இவ்வளோ பிரேக் பண்ணுறப்போ நமக்கு வேண்டாம், வேற இடத்துக்கு போகலாம் என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள், ப்ளீஸ். அப்படி பார்த்தா நாங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணின இடம் காலேஜ். பட் இங்கே அன்னைக்கு அவள் பேசினது, நான் தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டேன் என்று அவன் கையை பிடித்து கொண்டவள், நம்மோட ஃபர்ஸ்ட் டின்னர் உங்கள் ஆசைப்படியே இருக்கட்டும், ப்ளீஸ் வாங்க என்றாள். ஆர் யூ ஷுர்? 100% ஐ எம் ஓகே நவ் என்ற போதும் அபய் பார்வை அவள் மீது ஆராய்ச்சியாய் படிந்தது. அதுதான் சொல்கிறேனே, இன்னும் என்ன யோசனை? அதிகம் யோசிக்காம சீக்கிரம் வாங்க பாஸ், பசிக்குது என்று புன்னகையோடு அழைத்து சென்றாள். இருவருக்கும் பிடித்ததை அபய் ஸ்ரீவத்சன் ஆர்டர் செய்ய நயனி முகத்தை கழுவி பொட்டிட்டு கொண்டு வந்து அமர்ந்தவள், நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அபய் என்றாள் சப்பாத்தியை எடுத்தபடி. ஆ, கேளு நயனி. அன்னைக்கு என்ன போலவே சஞ்சுவுக்கும் ஆச்சுன்னு சொன்னீங்களே, எப்படி, எதனால, யார் காரணம் என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினாள். அதில் அபய் கரம் தன் செயலை நிறுத்தி, கண்டிப்பா தெரியணுமா என்றான். தெரிஞ்சுக்கணும். ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியணும் அபய், அவங்கள சும்மா விடக்கூடாது என்றவளின் முகத்தில் அத்தனை ரௌத்திரம். அதுக்கு அவசியமில்லை நயனி, அவங்களுக்கான தண்டனையை கடவுளே கொடுத்துட்டார். என்ன சொல்றீங்க என்றவளிடம் சஞ்சுவின் நிலைக்கு காரணமானவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை சொல்லி முடிக்க அங்கே கனத்த அமைதி. சஞ்சுவை எதனால என்று நயனி குரலை செருமிக் கொண்டு கேட்க, ட்ரக்ஸ். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்களே, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றதற்கு அவளிடம் மெல்லிய தலையசைப்பு. என் சஞ்சுவை என்ன பண்ணினாங்க? வேண்டாம் நயனி, நீ தாங்க மாட்ட, உனக்கு சொல்ல வேண்டான்னு சஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கா, அதனால் ப்ளீஸ் வேண்டாமே என்றிட அதன் பின் இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளாமல் உணவை முடித்து கொண்டு வீடு திரும்பினர். அடுத்த நாள் காலை நயனி தன் கிளப்பை தேடிக்கொண்டிருக்க தனலட்சுமி மகளுக்கு அழைத்தார். சொல்லுமா என்று கல்லூரிக்கு கிளம்பும் பரபரப்பில் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். வர்ஷிமா, நாளைக்கு நிதிஷாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம், நீயும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக வாங்க என்றார். நாளைக்கா? ஆமாடா, பார்க்குறேம்மா, முடிஞ்சால் லீவ் போடுறேன். மாப்பிள்ளை காலேஜில் உனக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா
நீ கண்டதையும் யோசிக்காம வா. நாளைக்கு அந்த ஆள் அவன் தோஸ்து பையன் நிச்சயத்துக்கு போயிடுவான். கடையில் ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டான். எனக்கு உன் கூட இருக்கணும்டா, ப்ளீஸ் என்ற தாயின் ஏக்கம் அவளை உருக்கியதில் அடுத்த நாள் அபய் ஸ்ரீவத்சனோடு கிளம்பி விட்டாள். ஆனால் நேராக கடைக்கு செல்லாமல் அருகே இருந்த வேறொரு கடையில் அவளுக்கு புடவை பார்த்து கொண்டிருந்தாள். சேதுராமன் புடவை கடையில் இருந்து கிளம்பிய செய்தி கிடைக்கவும், போகலாம் அபய் என்று புடவையில் இருந்த கணவனின் கவனத்தை தன் புறம் திருப்பினாள். ஹேய் இருமா, புடவையை பேக் பண்ணி பே பண்ணிட்டு வரேன் என்றான் அபய். அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? நீ தானே இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஆமாம், ஆனால் இப்போ பிடிக்கல. வாங்க நித்திக்கு புடவை எடுக்க போகலாம் என்று பரபரத்தவளை இழுத்து நிறுத்தியவன், அவன் கிளம்புறதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் எனக்கு உனக்கு புடவை கிஃப்ட் பண்ண தோணுது. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் என்றதில் அதற்கு மேல் அவளால் மறுக்க முடியவில்லை. புது ரக பட்டுப்புடவைகளை அவர்கள் முன் பரப்பி இருக்க அதில் 5 புடவையை தேர்ந்தெடுத்து அவளிடம் நீட்டினான் அபய். நயனிக்காவும் அதிலிருந்து ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுக்க, எல்லாமே உனக்கு தான் நயனி என்றான். வாட், இவ்வளவுமா என்ற அதிர்வுடனே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவள் தங்கைக்கும் புடவை எடுத்துவிட்டு வீடு திரும்ப மாலையாகி போயிருந்தது. அலுப்பு தீர குளித்து விட்டு வந்தவள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி நிர்மலாவிற்கு உதவ சமையல் அறைக்கு சென்றாள். நீ போய் ரெஸ்டடு நயனி. இருக்கட்டும் அத்தை, கொடுங்க நான் கட் பண்ணுறேன் என்று வாங்கி கொள்ள அபய் ஸ்ரீவத்சன் அங்கு வந்து சேர்ந்தான். மா, நாங்கள் வெளியில் போகிறோம், வர நேரமாகும் என்றதுமே, அப்படியா, எங்க சொல்லவே இல்லையே நீங்கள் என்றாள் நயனி ஆச்சரியமாக. என்னம்மா இது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் இது என்ன கேள்வி கேட்குற? இல்லத்த, எப்பவும் அவரோட ஸ்கெடியூல் எனக்கு முன்னாடியே சொல்லிடுவார். நாளைக்கு அவர் சென்னை கிளம்ப வேண்டியது இருக்குது. பட் இப்போ திடீர்னு வெளியில் கிளம்புறோன்னு சொன்னதில் என்னன்னு கேட்டேன். ஓ அப்படியா, சரி என்று நிர்மலா சொல்லி கொண்டிருக்க மனைவியின் கையை பிடித்து தங்கள் அறைக்கு அழைத்து வந்தான். என்ன இது, சின்ன குழந்தை இழுத்துட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரீங்க என்று புரியாமல் அவள் பார்க்க, இதில் எந்த டிஷர்ட் நான் போடட்டும் என்று அபய் கேட்கவும் நயனிகா அசந்து போய் அவனை பார்த்தாள். என்ன, என்னைக்கும் இல்லாத திருநாளா என்ன கேட்டு ட்ரெஸ்அப் பண்ணுறீங்க? டேட் நைட்டில் நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லையே நயனி என்றதுமே, டேட்டா என்றால் அதிர்வோடு. ஆமாம், நேற்று நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், பட் ரொம்பவே சொதப்பிடுச்சு. அதனால் இன்னைக்கு நைட் அவுட் போகிறோம். சீக்கிரம் கிளம்பு, அதுக்கு முதல்ல எனக்கு செலக்ட் பண்ணு என்றதில், வேற லெவல் பாஸ் நீங்கள், என்னால் நம்பவே முடியலை என்றவளின் கண்ணங்களை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க விரிந்த விழிகளோடு நயனி கணவனை பார்த்தாள். எனக்கு மானே தேனேன்னு உன் அளவு பாட வராது நயனி, ஆனால் கட்டிக்க தெரியும் என்றவனின் கரங்கள் மனைவியை சுற்றி வளைத்து இறுக்கமாக கட்டி கொண்டது. அவன் உதடுகளோ அவள் நெற்றியோடு அழுத்தமாக உருவாட இருவரின் முதல் அணைப்பு, முதல் முத்தம். ஆனால் அதை எதிர்பாராத நயனியின் நயனங்கள் இன்னுமே பெரிதாக விரிய, இப்போ நம்ப முடியுதா என்றான் இன்னும் இறுக்கத்தை கூட்டி. அபய் என்றவளின் முகம் பறந்து விரிந்த அவன் நெஞ்சில் அழுத்தமாக புதைந்திருந்தது. உனக்கு நைட் அவுட் பிடிக்கும் தானே? என்றவளின் இதழ்கள் அவன் மார்பில் உரசியது. தனக்கான அவன் அனுசரணைகள் நயனியை அடியோடு வீழ்த்த பாவை மனம் கணவனின் காதலில் கசிந்துருகி சிக்கி தவித்தது. இரு மனங்களும் அந்நொடி தங்கள் இடைவெளியை குறைத்து உரசிக்கொண்டதில் மனமெங்கும் பனிசாரல் தூவ தேனினும் தித்திப்பான அந்நிலையை விட்டு பிரிய இருவருக்குமே மனமில்லை. நயனியின் கரங்களும் கணவனின் முதுகில் அழுத்தமாக பதிந்திட இருவரின் பார்வையும் தழுவி சென்ற நொடி உயிர் சிலிர்த்தடங்கியது. கைபேசி ஒளியில் மீண்ட அபய் அவள் தேர்ந்தெடுத்த டிஷர்ட்டை அணிந்து கொண்டு தயாராக நயனியும் ஜீன்ஸ் டாப்ஸில் கிளம்பி வந்தாள். நிர்மலாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி வெளியில் வர அபய் கார் எடுக்க சென்றான். பாஸ், நைட் அவுட் போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு எதுக்கு காரில் போகணும் என்றாள் நயனி. அப்போ கார் வேண்டாமா? அது சுத்த போர் அபய். பொண்டாட்டியை ரொமான்டிக் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் இப்படி காரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில 4 அடி சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியா கூட்டிகிட்டு போவீங்க? சரியான பூமராக இருக்கீங்களே என்றாள் சிரிப்போடு. இப்போதான் காதலிக்க கற்றுக்கிறேன். கூட குறைய இருந்தாலும் காப்பாற்றி கரையேற்றி விட்டுடுடி, இப்படி காலவாரி விடாத என்றான் அவளுக்கு குறையாத சிரிப்போடு. என்னது, புதுசாக காதலிக்கிறீங்களா? பாஸ், இப்படியெல்லாம் டக்குன்னு உருட்டாதீங்க, பிஞ்சு மனசு சட்டுன்னு பதறி போகுது என்றவளின் தலையில் செல்லமாக தட்டியவன், ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கும் கட்டின பொண்டாட்டியை காதலிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். அப்படி பார்க்க போனா என் பொண்டாட்டியை காதலிக்க கற்றுக்கிறது புது விஷயம் இல்லையா என்று அவை ஒற்றை கண் சுமிட்டிய அழகில் சொக்கி நின்றவள்,
பாரா, லாஜிக்கல் ரீசனிங்கில் பட்டைய கலப்புறீங்க போங்க. நிஜமாவே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க பாஸ் என்று அவன் தோளில் தட்டி கொடுத்தாள். நான் மட்டும் தனியாவா? ஏன், அது உங்களுக்கு பழக்கம்தானே என்றவளின் குரலில் தூக்கி வாரி போட திரும்பிய அபை அவள் முகத்தில் கூத்தாடிய குறும்பை கண்டு, இனி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போறதா இல்லை. அதுக்கு முன்னாடி நைட் அவுட் போகணும், நிறைய பிளான் வச்சிருக்கேன், கிளம்பலாமா என்றான். அஃப்கோர்ஸ், உங்ககிட்ட 2 வீலர் இருக்குதானே, அதை எடுத்துட்டு வாங்க என்றதும் அபை தன் 2 வீலரோடு அவள் முன்னே நிற்க, சிங்கிள் சைடா டபுள் சைடா என்று அவள் கேட்கவும் அபை நெறித்த புருவங்களோடு மனைவியை பார்த்தான். இல்லை பாஸ், டபுள் சைட்னா கொஞ்சம் ரிஸ்க், அதுவும் உங்களோட சபதம் உடையவும் வாய்ப்பு இருக்கு என்றாள் நமட்டு சிரிப்போடு. அவள் பேச்சு புரியாமல், என்ன சபதம் நயனி என்று கண்கள் இடுங்க அபை பார்த்தான். இல்லை, நீங்கள் நம்மோட ஃபர்ஸ்ட் நைட்டில் பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்போவே கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமின்னு பாட நினச்சேன் என்று கண் சுமிட்டிட, காட், யூ ஆர் அன்பிலீவபிள் நயனி என்று அவையின் சிரிப்பு நிற்க வெகு நேரம் பிடித்தது. நயனியும் சிரிப்போடு அவனை பார்த்து நிற்க, இந்த பாட்டெல்லாம் நம்மோட பெட்ரூமில் வச்சுக்கோ, இப்போ பார்த்த முதல் நாளேன்னு பாடிட்டு உட்காரு என்று சிரிப்போடு சொன்னவனுக்கு இருபுறமாக காலிட்டு அமர்ந்தவள் கணவன் தோள்களை பிடித்து கொண்டாள். போகலாமா? கிளம்புங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே 2 வீலரில் போக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் என்னோட ஆசையை சொன்னதுமே அடுத்த நாள் சஞ்சு என்ன அவளோட 2 வீலரில் கூட்டிகிட்டு போனான் என்று நயனி சொல்லி கொண்டு வர அபை தலையசைத்து அவள் பேச்சை கேட்டுக்கொண்டான். அன்று நயனி சொன்னது போல அவர்களே நினைத்தாலும் சஞ்சுவின் பெயரை, அவளுடனான நிகழ்வுகளை அவர்களாலேயே தவிர்க்க முடியாது என்ற புரிதலுக்கு வந்திருந்த அபை இப்போதெல்லாம் சஞ்சு குறித்த செய்திகளை இயல்பாக ஏற்க பேச கற்றுக்கொண்டான். மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தவன் முக்கிய சாலை வரவும் சற்று வேகம் எடுக்க, முதல்ல எங்க போறோம் அபை என்றால் ஆர்வமாக. மூவியா? என்னடி நீ எல்லாத்துக்கும் இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை, நீங்கள் மூவி பார்ப்பீங்களா, உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்னு கேட்டேன் என்றவளுக்கு பதிலளித்தபடி தேட்டருக்கு வந்து சேர்ந்திருந்தான். இருவரும் சென்று அமர படம் தொடங்கியது. யாரிடம் கேட்டிருப்பான் என்று தெரியாது. ஆனால் இப்போதும் நயனிக்கு பிடித்த கதாநாயகனின் படத்திற்கு தான் அவளை அழைத்து வந்திருந்தான். இடைவெளியில் அவளை அழைக்க, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு கால் பேசணும் என்றிட தான் மட்டும் சென்று கை நிறைய ஸ்நாக்ஸோடு திரும்பினான் அபை. அவன் கையில் இருப்பவற்றை ஆராய்ந்தவள், என்ன ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்றாள். ஏன், ஒரு ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிடக்கூடாதா என்றதும் சட்டென சிரித்து விட்டாள் நயனி. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகல அபை என்றவள் சிரிப்பு இன்னுமே அதிகரிக்க, ஏண்டி, இப்போதான் நானே என் பொண்டாட்டியை லவ் பண்ணுற ப்ராசஸில் இறங்கியிருக்கேன், தப்பும் தவறுமா தான் கற்றுக்க முடியும், அதுக்குள்ளே கலாய்க்கிற பாத்தியா என்றான் அபையும் சிரிப்போடு. ஓகே ஓகே சில், நான் ஒன்றும் கலாய்க்கல, பட் நான் உங்களை இப்படியெல்லாம் நிஜமாவே எதிர்பார்க்கல அபை. இப்படின்னா எப்படி? நீங்கள் செய்கிறதெல்லாம் டீனேஜர் செய்கிறது போல இருக்குது. ஸோ என்னையும் மீறி சிரிப்பு வருது. நான் என்ன செய்ய? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், முதல்ல என் கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கோ என்றதும் அவன் கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வாங்கி மடியில் வைத்தவள், சரி ஐஸ்கிரீம் எடுங்க, மெல்ட் ஆகிறதுக்குள்ளே சாப்பிடுவோம் என்றதும் ஐஸ்கிரீமை இருவரும் பகிர்ந்து கொள்ள, அபைக்கு எப்படியோ, ஆனால் நயனிக்கு மனமெங்கும் அத்தனை குளுமையை விதைத்தது ஒற்றை ஐஸ்கிரீம். இடைவெளி முடிந்து படம் தொடங்கிய சில நிமிடங்களில் அபை புறமாக சரிந்த நயனிகா, என்ன அமைதியா இருக்கீங்க என்றாள். படம் பார்த்துட்டு இருக்கேனே, வேற என்னடி செய்யணும்? பாஸ், தேட்டருக்கு வந்திருக்கோம், ஒரே ஐஸ்கிரீம், கார்னர் சீட், லைட்ஸ் ஆஃப். ஜமாய்க்கிறீங்க போங்க. என்ன ஒன்று என் மேலே கை போடுவீங்கன்னு நினச்சேன், கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க என்றதுமே, என்ன சொல்ற நீ என்றான் அதிர்வோடு. என்ன சொல்லிட்டேனா என்றாள் புன்னகையோடு. நயனி, எனக்கு பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனில் உடன்பாடு இல்லை. நாம் இருக்கிறது இந்தியா. பி ரோமன் வென் யூர் இன் ரோம், இல்லையா என்றவனின் பேச்சில் நயனியின் முகத்தில் மென்னகை படர்ந்தது. ஐ லவ் திஸ் அபை. பட் நீ நிஜமாக தான் கேட்குறியா என்றதில் அவளிடம் கனத்த மௌனம். உன்னை தான் கேட்குற நயனி, நிஜமாவே தான் கேட்டியா? ஆமாம், எனக்குமே பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனில் உடன்பாடு கிடையாது. ஆனால் இப்போது உங்கள் கை கோர்த்துட்டு தோல் சாயணும்னு தோணுது. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வேண்டாம், விட்டுடுங்க என்றதில் ஆச்சரியமாக மனைவியை பார்த்தான். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறேனோ? லைக்
இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி என்று நயனி கேட்கவும், சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் நீ இப்படி கேட்பன்னு நான் எதிர்பார்க்கல நயனி. உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் முடியல அபய். இத்தனைக்கும் ஹாஸ்டல் சேர்ந்த ஒரு வயசுக்கு பிறகு யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கிறதையே விட்டுட்டேன். அதனால தான் எங்கள் அம்மாவை விட்டுட்டு என்னால் இருக்க முடிஞ்சது. இப்போவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை தேட வைக்கிறீங்க என்ற மனைவியை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். நான் உங்களை தேட வைக்கிறேனா என்று எதிர்பார்ப்போடு கணவனின் முகம் பார்க்க அவள் முகத்தை தன் மார்பில் அழுத்தி கொண்டவன், முதல்ல படத்தை பாருடி என்றான். திரைப்படம் முடிந்த பின்னர் இருவரும் உணவகத்திற்கு சென்று வீடு திரும்ப நள்ளிரவு 2 தாண்டி விட்டிருந்தது. உடை மாற்றிக்கொண்டு நயனிகா தன் இடத்தில் வந்து படுக்க அடுத்த சில நிமிடங்களில் அவள் பின்னிருந்து நயனியை மென்மையாக அணைத்த அபய், உன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்றான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நீ என்ன தேடலை, உன் அப்பாவை தானே என் மூலமாக தேடின. எனக்கு புரிஞ்சது நயனி. ஆமாம், இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா. எனக்குமே அப்படிதானா. என்னோட 2 வயசு வரை அவர் என் கூட தான் இருந்தார். அதுக்கப்புறம்தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது வரைக்குமே நான் என் அம்மாவோடு தூங்கின நாள் ரொம்ப கம்மியாக. பசிக்காக அம்மாவை தேடுவேனே தவிர்த்து மற்றபடி அப்பாவோட தோளில் தான் என்னோட வாசம்னு அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னமோ இன்னைக்கு அப்பாவோட தோளில் சாஞ்சிக்க தோணுச்சு, அதுதான் உங்களை கேட்டேன் என்றவளை இறுக்கமாக அணைத்து நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை தட்டி கொடுத்தபடி, இப்போ தூங்கு என்றான். கணவனை பார்த்தபடி இருந்தவளின் விழிகள் கண்ணீரில் நனைந்திருந்த போதும் அன்றைய இரவை அத்தனை அழகானதாக, மறக்க முடியாததாக மாற்றியிருந்தான் அபய் ஸ்ரீவத்சன்.